எல்லாருக்கும் வணக்கங்க சார். எல்லா பேட்டி நியூஸில் எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க, சரிங்களா? கரெக்டாக விசாரிச்சிங்களா? விசாரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எதுக்கு போராட்டம் பண்ணாங்க? குழந்தைக்கு நியாயம் கிடைக்கும். எந்த குழந்தைக்குமே இனிமேல் இந்தமாரி நடக்கக்கூடாது. அதாவது என்னமோ சொன்ன மாதிரி நீதி கேட்டுட்டு எல்லாம் போராடுறதுக்கு உட்காந்துருக்காங்க. அவங்க இந்த பணத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. அந்த பொண்ணை விசாரிச்சிங்களா? அந்த பொண்ணு எந்த நிலமையில இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு தொலைஞ்சு போய் 5 மணிக்கு தொலைஞ்சு போனது. அந்த பொண்ணுக்கே தெரியாது அவங்க அம்மா அந்த அளவுக்கு போதையில இருந்தாங்க. முடக்கு குடிச்சா எத்தனை மணிக்கு நீங்க குடிச்சீங்க? அந்த ஒரு முடக்கு கரெக்டா ஒரு 4 மணி இருக்குங்க சார். 4 மணி இருக்குங்க சார். 4 மணிக்கு அந்த ஒரு முடக்கு குடிச்சா சரி, ஒரு வாயில ஊத்துறோம் அப்படின்னா 6 மணி நேரம் போதை இருங்க சார். ஒரு வாயில ஊத்துறப்ப அந்த ஒரு வாயில எவ்வளவு இருக்கும்? ஊத்தும் போதே தெரியும் உங்களுக்கு. அது ஊத்துனது டக்குனு அளவு வச்சுட்டீங்க சார். நாங்க போய் எழுப்பணும், எந்திரிக்கவே கிடையாது. காலையில தான் அந்த பொண்ணுக்கே தெரியும். இது ஓப்பனாவே நான் சொல்றேன். அந்த பொண்ணு தொலைஞ்சு போனதே தெரியாது. நாங்க போய் பொண்ணு காணாம போச்சு பவி எந்திரினா அந்த அளவுக்கு தான் அந்த பொண்ணு இருந்தா. ஆனா போலீஸ்காரங்க சல்லடை போட்டு தேடினாங்க. 12:30 எல்லாருமே தேடினாங்க, கிடைக்கல. அவங்க அப்பா ஒரு ஷாப்பில் வேலையை விட்டு வந்து 7 மணி அளவில் தான் அவர் அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதுதான் உண்மை. அதாவது ஒருத்தவங்க கூட தெரியாமல் அந்த பொண்ணு போக கிடையாது. முட்டாய் வாங்கி கொடுத்தான், அது வாங்கி கொடுத்தான், அதெல்லாம் உண்மை கிடையாது. அவங்க அம்மாவுக்கு பழக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணு வந்திருக்காங்க, போயிருக்காங்க, பழகியிருக்காங்க. அந்த ஆள் தான் வாங்கியும் கொடுத்துருக்கான். நல்லா போட்டுட்டு மக்காவை விட்டு பிள்ளை இழுத்துட்டு போயிட்டான். இதுதான் உண்மை. அதுக்காக போராட்டம் பண்ணி நான் அந்த பொண்ணுக்கு தான் நியாயம் கேட்டு போராடணும். அதுக்கு இந்த என்னமோ சொல்லுவாங்களே, பணம் கொடுக்காது என்ன வாயில் இதுக்கு வரமாட்டேங்குது. முதலமைச்சர்கிட்ட கோவிச்சுக்கிறாங்க எல்லாம். கோவிக்கிறக்க நம்ம பிள்ளைய நம்ம தான் பாதுகாப்பு பண்ணணும். அவர் எங்கேயோ எத்தனையோ வேலையில் இருப்பார். நம்ம எல்லாத்துக்கும் அவர் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இப்போ நடவடிக்கை எடுத்ததுக்கப்புறம் எத்தனை போலீஸ் தெரியுங்களா? அவங்கள பசியில் ஒரு டீ பச்சை தண்ணி கொடுக்காத அளவுக்கு நீங்கள் இந்த ஏரியாவுக்கு பேட்டி எடுத்திருந்தா தானே தெரியும். மறியல் பண்ணது சூலூரில், நடந்தது பாரதிபுரத்தில், சரிங்களா? இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட பேர் வெளியில் உட்காந்து நாய் மாதிரி காத்து கிடக்குறாங்க. அதுக்கு நீதி தான் கேட்டு போராடணும், செய்யணும். என் பிள்ளைக்கு தகுமானது அது இதுன்னு சொல்லி இந்த பண உதவி சார் முதலமைச்சர் ஐயா உதவி செய்யக்கூடாது. அந்த லேடியை நீங்கள் விசாரிக்கணும். ஒரு தாய் ஒரு பொண்ணு ஒரு 10 நிமிஷம் காணாமல் போனாலே நம்ம வீட்டுக்குள்ளே உட்கார முடியாது. இந்த பொண்ணுக்கு காலையில் தான் தெரியும். தெரியற அளவுக்கு அந்த பொண்ணு அந்த நிலைமையில் இல்லை. அவங்க வீட்டுக்காருக்கும் ஒன்றுமே தெரியாது, பாவம்.